கிறிஸ்துவில் அன்பு சகோதர சகோதரிகளே, உங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இன்று பிப்ரவரி 20 புதுக்காலம் 7ஆம் வாரம் திங்கள். ஆண்டவரே ஆட்சி செய்கிறார், அவர் மாட்சியை ஆடையாய் அணிந்துள்ளார். மார்க்கு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 9 இறைவார்த்தைகள் 14 முதல் 29 வரை. அக்காலத்தில் பேதுரு, யாக்கோபு, யோவான் ஆகிய மூவரும் மற்ற சீடரும் வந்தபொழுது பெருந்திரளான மக்கள் அவர்களை சூழ்ந்திருப்பதையும் மறைநூலறிஞர் அவர்களுடன் வாதாடுவதையும் கண்டனர். மக்கள் அனைவரும் இயேசுவை கண்டவுடனே மிக வியப்புற்று அவரிடம் ஓடிப்போய் அவரை வாழ்த்தினர். அவர் அவர்களை நோக்கி, நீங்கள் இவர்களோடு எதை பற்றி வாதாடுகிறீர்கள் என்று கேட்டார். அப்போது கூட்டத்திலிருந்து ஒருவர் அவரை பார்த்து, போதகரே, தீய ஆவி பிடித்து பேச்சிழந்த என் மகனை உம்மிடம் கொண்டு வந்தேன். அது அவனை பிடித்து அந்த இடத்திலேயே அவனை கீழே தள்ளுகிறது. அவன் வாயில் நுரை தள்ளி பற்களை நெரிக்கிறார், உடம்பும் விரைத்து போகிறது. அதை ஓட்டிவிடும்படி நான் உம் சீடரிடம் கேட்டேன், அவர்களால் இயலவில்லை என்று கூறினார். அதற்கு அவர் அவர்களிடம், நம்பிக்கையற்ற தலைமுறையினரே, எவ்வளவு காலம் நான் உங்களோடு இருக்க இயலும்? எவ்வளவு காலம் நான் உங்களை பொறுத்து கொள்ள இயலும்? அவனை என்னிடம் கொண்டு வாருங்கள் என்று கூறினார். அவர்கள் அவனை அவரிடம் கொண்டு வந்தார்கள். அவரை கண்டவுடன் அந்த ஆவி அவனுக்கு வலிப்பு உண்டாக்க அவன் தரையில் விழுந்து புரண்டான். வாயில் நுரை தள்ளியது. அவர் அவனுடைய தந்தையை பார்த்து, இது இவனுக்கு வந்து எவ்வளவு காலமாயிற்று என்று கேட்டார். அதற்கு அவர், குழந்தை பருவத்திலிருந்து இது இருந்து வருகிறது. இவனை ஒழித்துவிட தீயிலும் தண்ணீரிலும் பலமுறை அந்த ஆவி அவனை தள்ளியதுண்டு. உம்மால் ஏதாவது செய்ய இயலுமானால் எங்கள் மீது பரிவு கொண்டு எங்களுக்கு உதவி செய்யும் என்றார். இயேசு அவனை நோக்கி, இயலுமானாவா? நம்புகிறவருக்கு எல்லாம் நிகழும் என்றார். உடனே அச்சிறுவனின் தந்தை, நான் நம்புகிறேன், என் நம்பிக்கையின்மை நீங்க உதவும் என்று கதறினார். அப்போது மக்கள் கூட்டம் தம்மிடம் ஓடி வருவதை இயேசு கண்டு அந்த தீய ஆவியை அதட்டி, ஊமை செவிட்டு ஆவியை, உனக்கு கட்டளையிடுகிறேன், இவனை விட்டு போ, இனி இவனுள் நுழையாதே என்றார். அது அலறி அவனுக்கு மிகுந்த வலிப்பு உண்டாக்கி வெளியேறியது. அச்சிறுவன் செத்தவன் போலானான். ஆகவே அவர்களுள் பலர், இவன் இறந்து விட்டான் என்றார். இயேசு அவன் கையை பிடித்து தூக்கிவிட்டார். அவனும் எழுந்தான். அவர் வீட்டில் நுழைந்ததும் அவருடைய சீடர் அவரிடம் தனிமையாக வந்து, அதை ஏன் எங்களால் ஓட்ட இயலவில்லை என்று கேட்டனர். அதற்கு அவர், இவ்வகை பேய் இறை வேண்டனினாலும் நோன்பினாலும் அன்றி வேறு எதனாலும் வெளியேறாது என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. சிந்தனை: எப்படி நம்மை நாமே சிறந்தவர்களாக, தகுதியானவர்களாக மாற்றிக்கொள்ள முடியும் என்பதில் நாம் அதிக அக்கறையும் ஆர்வமும் காட்டுகிறோம். இன்றைய முதல் வாசகம் சீராக்கின் ஞானம் மிக அழகாக கூறுகிறது. அனைத்தும் கடவுளிடமிருந்தே வருகிறது. குறிப்பாக ஞானத்தின் ஊற்று கடவுளே. அதை அவர் கட்டளைகளை கடைபிடித்து வாழும் தன் அன்பர்களுக்கு வாரி வழங்குகிறார். நற்செய்தியில் ஆண்டவர் இயேசு அதை இன்னும் தெளிப்பட அழகாக கூறுகிறார். நம்புகிறவருக்கு எல்லாம் இயலும். தீய ஆவிகளையும் விரட்டும் ஆற்றலும் வல்லமையும் மனிதர்களுக்கும் கொடுக்கப்பட்டுள்ளது. அதற்கான வழிமுறைகள் நோன்பு இருத்தலும் ஜெபம் செய்தலும் ஆகும். நாமும் ஜெபத்தினாலும் ஆழ்ந்த நம்பிக்கையினாலும் இறைவரின் ஞானத்தை பெற முயற்சிப்போம். ஏனெனில் நம்புகிறவனுக்கு எல்லாம் இயலும். ஆமென். இந்த நாள் இனிய நாளாய் அமைய நல்வாழ்த்துக்கள். நீ
தேடும் என்னை காக்கும்